வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்துருவோம். மார்க்கெட் கேப் 69,836 கோடி. 52 வீக் லோ ரூ. 605. ஃபேஸ் வேல்யூ ரூ. 10. சார்ட் பார்த்துருவோம். பிரைஸ் 200 EMAக்கு நியர்பை ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஇ பொறுத்தளவுக்கு லாஸ்ட் இயர் லாஸ் காமிச்சதுனால இபிஎஸ் மைனஸில் இருக்குது. ஸோ இபிஎஸ் மைனஸில் இருக்கும்போது பிஇ கால்குலேட் பண்ண முடியாது. செக்டார் வைஸ் ப்ரைஸ் ஜேர்னி இண்டஸ்இண்ட் பேங்க் லாஸ்ட் 5 இயர்ஸில் -1%. 5 வருஷமாக நல்லா ட்ராவல் ஆகி மேலே போயிட்டு கிட்டத்தட்ட மறுபடியும் அதே நிலைமைக்கு வந்துருச்சு. -1%. அதே பேங்கிங் செக்டர் ஹெச்டிஎஃப்சி பேங்க் 33% 5 இயர்ஸில் ப்ளஸ். பேங்க் நிஃப்டி 95% ப்ளஸ். லாஸ்ட் 1 இயரில் இண்டஸ்இண்ட் பேங்க் -5%, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 10% ப்ளஸ், பேங்க் நிஃப்டி 20% ப்ளஸ். ஸோ ஓவராலாக ஓரளவுக்கு கீழே வந்தது, 25% கீழே வந்தது. இப்போ ரெக்கவரி ஆகி 5%ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, டேர்ன் அரவுண்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து ப்ராஃபிட் காக்க ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் மேலே போகும்னு எதிர்பார்க்கலாம். டாப் லைன் க்ரோத், இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆவரேஜாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. 5 இயர்ஸ் சிஜிஆர் 11%. லாஸ்ட் 3 இயர்ஸ் அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் சிஜிஆர் நியர் 16% நியர்பை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இது இன்ட்ரெஸ்ட் இன்கம் டாப் லைன் க்ரோத். பாட்டம் லைன் க்ரோத் பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் 2022-23 நல்லா க்ரோ ஆகிருக்கு. ஆஃப்டர்வர்ட்ஸ் ஃபினான்சியல் 2024 21% ரெடியூஸ் ஆகிருக்கு. அங்கேருந்து ஒரு 30% ரெடியூஸ் ஆகிருக்கு. எகைன் ஃபினான்சியல் 2025 டோட்டலாக 71% மைனஸில் போயிடுச்சு ரெவன்யூ, அதாவது நெட் ப்ராஃபிட் ரெவன்யூ. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பாட்டம் லைனில் பார்த்தீங்கன்னா 10%, 19%, 3 இயர்ஸ் சிஜிஆர், 2 இயர்ஸ் சிஜிஆர் 41% டவுனில் தான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க, காமிச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஆவரேஜாக நல்லாவே இருக்குது. எல்லா பேங்கிங் செக்டரில் இருக்கிற கம்பெனி எல்லாமே 3 மேலே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்களும் 3க்கு மேலே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஓகே, பட் பாட்டம் லைனில் நெட் ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்குது. கடைசி இயர் அடி வாங்குறதுக்கு காரணம் ப்ரொவிஷன் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிறாங்க மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டருக்காக. ஸோ மற்ற இங்கே நடந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும். எஸ்டிமேட், குவார்ட்டர்லி எஸ்டிமேட்டுக்கு வந்துடும். குவார்ட்டர்லி எஸ்டிமேட் நம்ம கால்குலேஷன் பிரகாரம் 1337 கோடி வருது. பட் ஆக்சுவலாக Q3 ரிசல்ட்டில் 128 கோடி தான் ப்ராஃபிட் காமிச்சிருக்கிறாங்க. Q2 குவார்ட்டர் ஆக்சுவலாக மைனஸு, அது மைனஸ்லேருந்து Q3 ப்ளஸுக்கு வந்திருக்கு. ஸோ ஓவராலாகவே ரிசல்ட் நம்ம குவார்ட்டர்லி எஸ்டிமேட்டை மீட் பண்ணல. அசட் குவாலிட்டி பார்த்துருவோம். அசட் குவாலிட்டி லாஸ்ட் குவார்ட்டர் நெட் என்பிஏ அதே தான் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அதாவது Q2ல இருந்த அதே என்பிஏ Q3லேயும் மெயின்டைன் ஆகுது. கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா ஒரு 0.04% ரெடியூஸ் ஆயிருக்கு. இதே லாஸ்ட் இயர் டிசம்பரோட கம்பேர் பண்ணும்போது நெட் என்பிஏ இன்க்ரீஸ் ஆகிருக்குது, கிராஸ் என்பிஏவும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இன்னும் அசட் குவாலிட்டி அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். எபிட்டா மார்ஜின் நல்லா இருக்குது, ஆப்ரேட்டிங் மார்ஜின் நல்லா இருக்குது. ஸோ இவங்களுக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 3%க்கு மேலே இருக்கிறதுனால ஆப்ரேட்டிங் மார்ஜின் நல்லா இருக்குது. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பேங்கிங் செக்டர் பொதுவாக 10%க்கு மேலே இருக்கணும், இவங்களது 5% தான் இருக்குது. ROE அதே மாதிரி 10க்கு மேலே இருக்கணும் பேங்கிங் செக்டர். ஆவரேஜாக 10 இருக்கலாம், இவங்க வெறும் 4% தான்
ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்குது. ROCE 6 தான், கம்மி. டெப்ட் டு ஈக்விட்டி 7.2 கொஞ்சம் அதிகம். நார்மலாக டெப்ட் டு ஈக்விட்டி பேங்கிங் செக்டர் டெபாசிட் வாங்குறதுனால 6 இருக்கும், இது 7.2 இருக்கு. கரண்ட் ரேஷியோ ஓகே. இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ மாடரேட். டெப்ட் டு அசெட் 14. ரிட்டர்ன் ஆஃப் அசெட் வெரி புவர். லாஸ் காட்டுறதுனால ரிட்டர்ன் ஆஃப் அசெட் பெருசாக ஒன்றும் இல்லை. ப்ரைஸ் டு சேல் மாடரேட். ப்ரைஸ் டு புக் ஓகே. புக் வேல்யூ வந்து 832 ரூபா, நியர்பை 893 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்டர்பிரைஸ் வேல்யூ டு எபிட்டா குட். பிஏஜி ரேஷியோ ஆல்மோஸ்ட் 0, அதனால ஓகே. அடுத்து ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து 207 ரூபா கால்குலேட் ஆகிருக்குது. இம்ப்ளைட் மார்க்கெட் ப்ரைஸ் 1162 ரூபா கால்குலேட் ஆகுது. ஸோ ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணால் 685 ரூபா ஆவரேஜ் ஐவி அண்ட் ஐஎம்பி. இதிலிருந்து 9% மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கழிச்சோம்னா 623 ரூபா பை ப்ரைஸு. ஸோ இப்போ 623 ரூபாய்க்கு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 893 ரூபா. ஸோ 43% ஹையரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால இங்கே ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆகிருக்கு. அவுட் ஆஃப் ஸ்கோர் 10ல் 5 தான் வாங்கியிருக்கு. ரேஷியோ அனலிஸ் பொறுத்தளவுக்கு எபோவ் ஸ்டாண்டர்ட்னு சொல்ல முடியாது, பிலோ ஸ்டாண்டர்டு தான். இன்னும் கொஞ்சம் இவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். ப்ரைஸ் க்ரோத் பார்த்துருவோம். 5 இயர்ஸ் ப்ரைஸ் ஜர்னி. ஹை வந்து பார்த்தீங்கன்னா 1689, லோ 637, ஆவரேஜ் 1163. ஸோ ஆவரேஜிலிருந்து 893 ரூபா, கிட்டத்தட்ட 23% ரெடியூஸில் தான் இப்போ ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே டிவிடெண்ட் ஈல்டு வந்து மைனஸ். இது கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயம். டிவிடெண்ட் ஈல்டுங்க ஏர்னிங் ஈல்டு -2.9. பிஏ growth வந்து இங்கே எதுவுமே ஸ்பெசிஃபை ஆகலை. பிகாஸ் இபிஎஸ் மைனஸில் இருக்கிறதுனால நம்ம பிஏ growth வந்து பார்க்க முடியாது. ஓகே, தேங்க்யூ. எனி query, please comment.